வெறுமனே இது ஒரு ரெஃபரன்சஸ் மட்டும் இருக்கிற கிமிக்காக இருந்துருமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிலருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ரெஃபரன்சஸ் கண்டிப்பாக முக்கியம் தான். அது வந்து ஒரு ஆட் ஆன் தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்து அதில் இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். படம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சொதப்பலா இருந்து வெறுமனே இந்த ரெஃபரன்சஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா வந்துருமான ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். ஏன்னா கோட் வந்து விஜய் சாருக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் படமா இருந்துச்சு. விஜய் சாரோட நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு, கில்லியில இருந்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. இருந்தாலுமே அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே என்ஜாயபிளா இருந்தால் மட்டும்தான் இந்த மூமெண்ட்ஸையும் சேர்த்து என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து அஜித் சார் வந்து 2 படம் வந்து பண்ணார். ஒரு படம் வந்து சினிமாக்காண்டி ஒரு படம் வந்து பண்ணார். ஒரு படம் வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்காக பண்ண படம் தான் குட் பேட் அக்லி. அப்போ அது ஃபேன்ஸுக்காக அந்த படம் பண்ணுறாங்கன்னா அந்த படம் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ அந்த ஸ்க்ரீன் பிளே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அது எவ்வளோ என்கேஜோட இருக்கும், அப்படி இருந்தால் தான் அந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அப்போ முன்னாடியே சொல்லிடுறாங்களே இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கான படமாக இருக்கும்ன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு ப்ரோ. இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் வந்து ஆகும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது ப்ரோ. இப்போ எப்படி விஜய் சாருக்கு வந்து இப்போ நீங்கள் கோட் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அஜித் சாருக்கு வந்து இந்த குட் பேட் அக்லி வந்து கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமா. இப்போ மார்க் ஆண்டனி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு பயங்கரமான மேஜிக் ஒன்று பண்ணியிருந்தாரு ஆதிக்கு. அதே மாதிரியான மேஜிக் இதில் ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில் நிச்சயமா ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான படமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.